ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் மோஷன் நிஞ்சாக்குள்ள வந்ததையுமே பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் நிறைய டூல்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அதில் உள்ள வந்ததையுமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா கீழ டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டூலா குடுத்துருப்பாங்க. ஸ்மூத், ஸ்லோ மோஷன் அந்த மாரி சொல்லிட்டு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிக்சர் வீடியோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பிக்சர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்ததையுமே பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் நேரம் லோட் பண்ணி அந்த பிக்சர்லேருந்து அந்த ஸ்கேட்டர் எஃபெக்ட் வந்து குடுத்துரும். ரொம்பவே சிம்பிள் தான். இதில பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதில கீழ பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள், ரவுண்டு, ஸ்டார் அந்த மாரி நெறைய குடுத்துருக்காங்க. இதில உங்களுக்கு ஒவ்வொரு இதுவா என்ன மாரி டிசைன் வேணுமோ குடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்ப நான் ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். ஆனா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கேட்டர் எஃபெக்ட் வரக்கூடாது. வேற சைட்லேருந்து வரணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அந்த அதே எஃபெக்ட் மேல இன்னொரு டேப் பண்ணீங்க அப்படின்னா, சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேட்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100ல தான் இருக்கும். அத நீங்க எதுவும் மாத்த வேண்டாம். ஸோ, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ, ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணுமோ வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இது உங்களுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வந்து அது மாத்திக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்டர். ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைரக்ஷன் வந்து மாத்துறக்கு. ஸோ, கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து தான் அந்த ஸ்கேட்டர் எஃபெக்ட் வந்துட்டுருக்கு. ஸோ, இத பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் வந்து நீங்க மாத்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் வந்து மாத்துறேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டர்ல இருக்க அந்த கோட் மேல நான் வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த கோட்ல இருக்க கலர் பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் எஃபெக்ட்லேருந்து வந்துட்டுருக்கும். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ளேருந்து வெளிய போயிட்டுருக்கு. நீங்க வெளியிருந்து உள்ள வர்ற மாரியும் கூட நீங்க வந்து மாத்திக்கலாம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிக்சர பொறுத்து தான் வந்து இருக்கு. ஸோ, இந்த மாரி ஈஸியா, சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ, இதே சேம் செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இருக்கிற மத்த எல்லா எஃபெக்ட்டும் வந்து பொருந்தும். ஸோ, இந்த மாரி நீங்க ஈஸியா, சிம்பிளா பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேல டிக் ஐகான் குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, குவாலிட்டி கேட்பாங்க. 1080p வச்சுக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரேம் ரேட்ட பார்த்தீங்கன்னா 60 எஃப்பிஎஸ்ல வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க ரொம்பவே ஸ்மூத்தா தெரியும். ஸோ, குடுத்துட்டு எக்ஸ்போர்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இதில ரொம்பவே சீக்கிரமா வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ரொம்பவே வந்து லேட்லாம் எடுக்காது. நீங்க பேசிக் மொபைல் வச்சிருந்தா கூட ரொம்பவே சூப்பரா வந்து ரெண்டர் ஆகும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. இப்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஸோ, நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சேன் அப்படின்னா, வச்சுட்டு நான் இப்ப ப்ளே பண்றேன். ஸோ, ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் எஃபெக்ட் வந்து ஈஸியா, சிம்பிளா வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சார் எடிட்டிங் சேனல் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய எடிட்டிங் வீடியோஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.